This video sponsored by SBO Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த அறிவிப்பில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து ஓட்டுநர் அலுவலக உதவியாளருக்கான காலிப்படங்கள் குறித்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதற்கான நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டும் இருப்பிடச் சான்றிதழ் மற்றும் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகமிருந்து நாளது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. இதற்கான தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்கிறாங்க. புதிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. அலுவலக உதவியாளர் பதிவுக்கு அனுபவச் சான்று தேவையில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ தபால் மூலமாகவோ 23/10/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் சொல்லுகிறாங்க. காலதாமதமாக கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. விண்ணப்பதாரருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியே கடிதம் மூலம் அனுப்பப்படும் சொல்லுகிறாங்க. பணியாளருக்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பின் அடிப்படையிலேயே செலக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லுகிறாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லுகிறாங்க. விண்ணப்பதாக சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் சொல்கிறாங்க. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணி நியமனத்தினை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் பணி நியமன அலுவலருக்கு உண்டுன்னு சொல்லுகிறாங்க. ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, கண்காணிப்பு பொறியாளர், நெடுஞ்சாலை, ஏஆர் லைன் ரோடு, திருநெல்வேலி. அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, கோட்ட பொறியாளர், நெடுஞ்சாலை, ஏஆர் லைன் ரோடு, திருநெல்வேலி. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதற்கான எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநருக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் எஸ்டிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவங்களுக்கான ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 35 வயதுக்குள்ளார இருக்கணும். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். இதற்கான இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா, இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமைச் சான்று. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,500 முதல் 71,900 வரை கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்சி எஸ்டிக்கு ஒதுக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,200 வரை கொடுக்குறாங்க. அனுபவச் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா, நிபந்தனை 1 குறிப்பிட்டுள்ளாரு. அனுபவச் சான்று இப்பதவிக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு குறித்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது. காலிப்பணிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு காலிப்படம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,800 வரை கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 37 வயது வரை கொடுத்துருக்குறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.